அப்பசாமி தெரு டிவிஷன் 110. அங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பசங்க வந்து வைப்ரண்ட்டாக வந்து காலகாலமாக ஹாக்கி பிளேயர்ஸ், ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் அந்த ஏரியாவிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. அங்கே நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பு பகுதிகள் இருக்குது, உழைக்க மக்கள் வாழும் பகுதி தான் இருக்குது. அப்போது ஒரு நாள் நைட்டு ஆய்வு போகும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்குலர் ஸ்பேஸில் பசங்க வந்து ஃபுட்பால் ஆடிட்டுருந்தாங்க. அப்போ கேட்டாங்க, சார் எங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க சார், நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணுறீங்க, இது கொஞ்சம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவரும் சரி நான் கண்டிப்பாக நான் வந்தவொடனே உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இவ்வளோ பெருசாக பண்ணுவாருன்ட்டு நாங்கள் நினச்சே பார்க்கல. அது வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு வெளியில் காசு கொடுத்து விளையாடுற மாதிரி தான் இருக்குது, ஸ்லம் மாதிரியே இது தெரியாது. அதுக்காக அவருக்கு வந்து ஹேண்ட் சல்யூட் பண்ணணும். ஏன்னா அவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிற மாதிரியே தான் தோணும். ஒரு இளைஞர் எம்எல்ஏவாக எங்களுக்கு கிடைச்சது வந்து ரொம்ப பெரியது. ஏன்னா 1000 விளக்கில் ஒரு விளக்கு அப்பாசாமி விளக்கை ஏற்றி வச்சிருக்கிறார். ஏன் நம்ம வந்து ஒரு ஃபுட்சால் உழைக்க மக்கள் இருக்க இடத்துல ஏன் உருவாகக்கூடாது? ஏன் வந்து வாய்ப்புள்ளவர்கள், வசதி படைத்தவர்கள் மட்டுமே தான் இந்த மாதிரியான எரினாலாம் ரெடி பண்ண முடியுமான ஒரு சேலஞ்சு. இங்கே இருக்க டெஃபர்ட்டாக ஒரு 150 160 பசங்க இருப்பாங்க. இந்த ஏரியாவில் வந்து நிறைய ஃபுட்பாலர்ஸ் வந்து உருவாக்கலாம். அதுக்காக நம்ம வந்து இதை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த சிஎம்டிஏ கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆர்கிடெக்டை வந்து இன்வால்வ் பண்ணி அந்த சின்ன ஸ்பேசஸை டைமென்ஷன்ஸ் பர்ஃபெக்டாக எப்படி ஒரு ஃபுட்சால் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைப்பு முறை பண்ணி தான் அங்கே வந்து ஃபுட்சாலை உருவாக்கணும். நாங்கள் ஒரு ப்ரைவேட்டுக்கு போவோம், அங்கே போனால் நாங்கள் எங்களுக்கு 1 ஹவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா 700 இல்லை 1000 ரூபாய் கம்பல்சரி வாங்குவாங்க. சின்ன ஏழை பிள்ளைங்க எல்லாமே இங்கே இருக்குது, ஸ்கூல் பசங்க. அவங்களெல்லாம் வந்து தினந்தோறும் ஒரு பணக்கார பசங்கன்னா கொடுத்துருவாங்க, அவங்களாம் தினந்தோறும் தர முடியாது. அவங்க என்ன பண்ணால் ரோட்டில் தான் ஆட முடியும். ஆனால் அந்த இதை வந்து நீங்கள் இது பண்ணி ஓப்பன் பண்ணி கீயை வந்து எங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி நீங்களே பார்த்துங்க, இது உங்களோட இது, அது மாதிரி தான் சொன்னேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும், அது உங்களோட இதுன்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். அது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எங்களுக்கு. டாக்டர், நீங்கள் ஒரு ஃபெசிலிட்டி உருவாக்கிறீங்க, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அந்த ஃபெசிலிட்டி வந்து போயிடும்னு சொல்லும் போது பொறுப்புகளை வந்து அவங்ககிட்டே கொடுத்துறாரு. இப்போ நீங்கள் நிறைய வழிபாட்டு தலங்களுக்கெல்லாம் போகிறோம், அதே மாதிரி ஒவ்வொரு விளையாட்டு தலமும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், மரியாதையாக இருக்கணும், ஒழுக்க நெறியோடு இருக்கணும். அப்போ வந்து இந்த மாதிரியான வெஞ்சர்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியும் அங்கே இருக்க தம்பிங்களுக்கிட்டே ஒரு அசோசியேட் மாதிரி உருவாக்கி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தம்பிங்கக்கிட்டே கொடுத்துட்டோம். தம்பிங்கெல்லாம் சொன்ன மாதிரி கிரவுண்டில் என்னோட இது அப்படியே போய்டும், ரொம்ப நாள் அதை காணாமல் போய்ட்டு நினச்சேன். இப்போ கிடச்சதால நான் மறுபடியும் வந்து இவங்களெல்லாம் கற்றுத்தரணும் ரொம்ப ஆசைப்பட்றேன். இப்போ எல்லா பசங்களும் என்ன ஆச்சுன்னா, இந்த ஈவினிங் டைமில் வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ எல்லாமே நான் கரெக்டாக 7 மணிக்கு வந்து கரெக்டாக இங்கே அசம்பிள் ஆகிடுவாங்க, 9:30 வீட்டுக்கு போயிடுவாங்க. மறுநாள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ வந்து கிளம்பி போயிடுவாங்க. கரெக்டாக இருக்குது பசங்களுக்கு. அப்போ தவறான சிந்தனைகளை வந்து இந்த ஃபுட்சாலோ இந்த விளையாட்டை வந்து அவங்கள வந்து திசை திருப்பாமல் இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் இந்த பிள்ளைங்களை கிராஸ் ரூட் லெவலில் இப்போ நம்ம கோச் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்யூச்சரில் இவங்களோட டெவலப்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கு இந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னாச்சா, அங்கே ஒரு கோச் வராரு, குட்டி குட்டி பசங்களுக்கு வந்து டைம் ஸ்லாட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணுறாரு அந்த ஃபுட்சாலில். அப்புறம் ப்ளஸ் பசங்களும் வந்து விளையாடுறாங்க, மகிழ்ச்சியாக விளையாடுறாங்க. நிறைய சாம்பியன்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. விளையாடின பசங்களாக இருக்காங்க, 2 பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்காங்க. நம்ம ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பாலை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் விளையாடி அப்பாயின்மெண்ட் போலீஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ இந்த கிரவுண்டு கொடுத்ததால இனிமேல் இந்த பெரிய பெரிய பிளேயரு ஸ்டேட்டுக்கு போகலாம், ஒரு சின்ன சின்ன கேமுக்கு போவோம், லீக் ஆடுவோம், 50s ஆடுவோம், நிறைய மேட்ச் அதுமாதிரி ஆடி கண்டிப்பாக இனிமேல் இந்த கிரவுண்டு கட்சிதால ஏதோ ஒன்று நடக்கும், ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு நாள் அது நடக்காது இருந்தது, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் முக்கியமாக நான் பார்க்குறது ஸ்போர்ட்ஸ். பசங்களை வந்து ஸ்போர்ட்ஸுக்கு அவங்க மைனஸை சேனலைஸ் பண்ணால் அவங்க வந்து இந்த மாதிரி தீய பழக்கத்துக்கு போகாமல் தடுக்கிறாங்க. அதுக்கு அப்பாசாமி ஃபுட்சால் வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னா, ட்ரக்கோட சோர்ஸை ரெடியூஸ் பண்ணோம், போலீஸ்கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணி. செகண்டு,
பழக்கத்தில் இருக்க மாணவர்கள், செல்வங்கள், இளைஞர்கள் போதை வந்து தடுத்து நிறுத்திருச்சு. ஏன்னா ஒரு கேம் ஆடணும்னா அந்த கேமுக்கு ஃபிட்னஸ் தேவை, ஃபுட்பால் ஆடணும்னா ஃபிட்னஸ் தேவை. பசங்களுக்கு என்ன எஜுகேஷன்னா, இந்த மாதிரியான தீய பழக்கங்கள் போனால் உங்கள் ஃபிட்னஸ் போயிடும், உங்கள் லங்களோட என்டியூரன்ஸ் போயிடும். அப்போ நீங்கள் ஃபிட்டாக சாம்பியன்ஸ் ஆகணும்னா நீங்கள் இந்த மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு போகக்கூடாதுன்னு என்ற எஜுகேஷன் ப்ரோக்ராமுக்கும் அந்த ஃபுட்சால் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தேங்க்ஸ், அவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும்.